ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம இது புரட்டாசி மாதங்க. புரட்டாசி மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் அவரை கொண்டாடலாம், விஷ்ணுவை நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக பார்க்க போகிறோம். அவருக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லல, நம்ம நிறைய விஷயங்களை அன்போடு வைக்கணும். அன்போடு எதை வச்சாலுமே அவர் எந்த ஒரு பிரசாதம், ஒரு அவள் வச்சு ஒரு சர்க்கரை வச்சிங்கன்னா கூட ஏற்றுக்குவார். அதே மாதிரி ஒரு தயிர் சாதம் வச்சா கூட ஏற்றுக்குவார். ஆனால் அதில் ஸ்பெஷல் ஒன்று நான் சொல்ல போகிறேன். அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரசாதங்கிறது நம்ம என்ன செய்வோம், சாதாரணமாக ஒரு தண்ணி வைப்போம், ஒரு பழம் வைப்போம், ஏதோ ஒன்று வைப்போம். அதெல்லாம் ஏற்றுக்கிறாரு. அவருக்கு எப்போதுமே மகாவிஷ்ணுவுக்கு இதெல்லாம் அன்போடு எதை செஞ்சாலுமே அவர் ஏற்றுக்குவார், சாப்பிடுவார். நம்ம வீட்டில் நிச்சயமாக அது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மரத்துக்கே ஒன்று சொல்லுவாங்க, நெல்லி மரம் இருக்குது பார்த்தீங்களா? அது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய, லக்ஷ்மியும் மகாவிஷ்ணு அதாவது ரெண்டு பேருமே அதில் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது நெல்லி மரம் வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மரம். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஒரு உண்மையான பக்தி இருக்கணும், அன்பாக இருக்கணும், எது கொடுத்தாலும் ஏற்றுக்குவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் நம்ம சனிக்கிழமை நாளில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல, எனக்கு இதெல்லாம் தயிர் சாதம் செய்ய நேரம் இல்லை, அவள் இல்லை வீட்டில் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு நெல்லிக்கனியை வாங்கிட்டு அவருக்கு பிரசாதமாக வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவாராம். ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அந்த நெல்லி மரம்ங்கிறது திருமகளும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யும் ஒரு மரம்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருந்தாலே ரொம்ப விசேஷம். நம்மளோட அதை நீங்கள் வழங்கலாம். அதாவது சில பேர் அந்த நெல்லி மரத்தை அந்த ஏகாதசி நாட்டில் நம்ம சுற்றி நம்ம வணங்கினோம்னா நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த நெல்லி இலையை நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். நிறைய விஷயங்களுக்கு நம்ம நெல்லி இலையை பயன்படுத்துவோம். அந்த நெல்லி இலையை கொண்டு நம்ம மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணோம், அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாராம். அதுமாரி நெல்லி மரத்தில் ஒரு நெல்லிக்காய் அவருக்கு எதுவுமே முடியலைங்கிற ஒரு நெல்லிக்காய் அவருக்கு வச்சு பிரசாதமாக வச்சு நம்ம படைச்சோம்னா அவருக்கு அவருடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அவரை நம்மளை அப்படியே நம்ம அவரை கொண்டாடணும்னு நினைக்கிறோம், அவரும் நம்மளை ஏற்றுக்குவார். ஏன்னாக்க எப்போதுமே நம்ம அவர் உலகத்தையே சுமக்கக்கூடியவர். அவரை அவ்வளோ ஒரு பாரத்தை ஏற்றுக்கிட்டு இருக்க அவரை நம்ம மனசில் சுமக்கிறோம் இல்லைங்களா? நல்லா யோசனை பண்ணிங்க. உலக மக்கள்லாம் கணக்கெடுங்க, அவர் அவ்வளோ பேரையும் தன் மனசில் சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்படின்கல அவ்வளோ சுமையும் வச்சுருக்க அவரை நம்ம நெஞ்சில் தாங்கி நம்ம சுமந்துக்கிட்டு அவர் முன்னாடி போய் நம்ம நிற்கல, அவரை நிச்சயமாக நம்மளுடைய இவ்வளோ பாரத்தையும் அவங்களும் சுமந்துக்கிட்டு நம்மளை பரிபூர்ணமாக நம்புகிறாங்க, நம்பிக்கையோடு கும்பிட்றாங்க. அப்படிங்கிறப்ப அவர் நிச்சயமாக நம்மளுக்கு பல விதத்தில் அருள் புரிவார். உங்களோட எண்ணங்கள் எல்லாம், செயல்கள், என்ன காரியங்களோ அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் புரட்டாசி மாதத்தில் உங்களால் முடிஞ்சா, இன்னும் 2 சனிக்கிழமை இருக்குது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நெல்லிக்கனி இல்லை டெய்லி ஒரு நெல்லிக்கனி வச்சு அவரை வணங்கினீங்கன்னா உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக 100% நிறைவேறும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவருக்கு பிரசாதமாக கொடுத்து அவருடைய பரிபூரண அருள் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.